கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம யோவான் 20வது அதிகாரம் 5வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். யோவான் 20:5. ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து சொல்லுவோம். பரம எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அழகான மனவாட்சியாய் அழகாக ஜொலித்திடுதே. பரம எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அழகான மனவாட்சியாய் அழகாக ஜொலித்திடுதே. எருசலேமே கோலி தன் கோஞ்சிதனை ஏற்றனைக்கம் எக்கத்தின் குரல் கேட்டேன். தாய் பறவை துடித்திடும் பாசம் கண்டேன். தாபரமாய் சிறகினில் தாஞ்சமானேன். கனிவான எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அழகான மனவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. ஜீவதேவன் நகரினில் குடி புகுந்தேன். சியோன் மலை சீருக்கு சொந்தமானேன். நீதிமான்கள் ஆவியில் மறுவி நின்றேன். நீதிமான்கள் சிரசடி சிரம்புதைத்தேன். ஆகா எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அழகான மனவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. சர்வசங்க சபையின் அங்கமானேன். சர்வலோக அதிபரின் அருகில் நின்றேன். பரிந்துரைக்கம் ரத்தத்தில் மூழ்கி நின்றேன். பரிவாரமாய் தூதர்கள் சூழ நின்றேன். மேலான எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அழகான மனவாட்சியாய் அழகாக ஜொலித்திடுதே. விடுதலையே விடுதலை விடுதலையே, லோகமதின் மோகத்தின் விடுதலையே. நானே எண்ணம் சுயவாழ்வில் விடுதலையே. நாதர் என்னில் வாதால் விடுதலையே. சுவாதீன எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அழகான மனவாட்சியாய் அழகாக ஜொலித்திடுதே. கண்ணீர் யாவும் கனிவோடு துடைத்திடுவார். என்ன மதின் ஏக்கங்கள் நீக்கிடுவார். துயரமில்லை துயரத்தில் அழுகையில்லை, அழுகையில்லை அழுகையின் சோகமில்லை. கனிவான எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அழகான மனவாட்சியாய் அழகாக ஜொலித்திடுதே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமீன். நாகரத்னம் அம்மாள் பிரைஸ்லாட், கவிதா சிஸ்டர் பிரைஸ்லாட். இன்னைக்கு நம்ம யோவான் 20வது அதிகாரம் 5வது வசனத்தை இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம். யோவான் 20:5. அதற்குள் குனிந்து பார்த்து சீலைகளை கிடைக்கிறதை கண்டான். ஆனாலும் அவன் உள்ளே போகவில்லை. சரி, 2 பேர் ஓட்டத்தில் வர்றாங்க ஸ்பீடா. பேதுரு வர்றாரு, யோவான் வர்றாரு. பேதுரு முன்னாடி போறாரு, யோவான் வாலிபர் ஸ்பீடா போய் முன்னாடி போயிட்டாரு. முன்னாடி போனவர் உள்ள போக மாட்டேங்கிறார். அதாங்க எங்க இருக்காரு? வெளியே இருக்கிறார். அதற்குள்ளே குனிந்து பார்த்து உள்ள போகல. குனிந்து பார்க்கிறார், உள்ள போகல. சீலைகள் கிடக்கிறதை கண்டான், ஆனாலும் அவன் உள்ளே போகவில்லை. அப்ப இன்னைக்கு இந்த செய்தியை நான் உங்களுக்கு எப்படி கொடுக்க போறேன்னா, குகைக்கு வெளியே, இந்த குகையை 2ஆ டிவைட் பண்றோம். ஒன்னு குகைக்கு உள்ளே, இன்னொன்னு குகைக்கு வெளியே. குகைக்கு உள்ளேங்கிறது நம்ம நாளைக்கு தியானிப்போம். இன்னைக்கு குகைக்கு வெளியே என்ன நடக்குது, இதான் எனக்கு செய்தி. குகைக்கு வெளியே. இந்த குகைக்கு வெளியேங்கிறதுல நான் இந்த செய்தியை எங்க இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்தேயு 27வது அதிகாரத்தில் நம்ம ஆரம்பிக்கிறோம். மத்தேயு 27வது அதிகாரத்துல என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஆவியை கொடுக்கிறார். ஆவியை விட்ட உடனே திரைச்சீலை மேல இருந்து கீழே வரை கிழிக்கப்படுது. கிழிக்கப்பட்ட பிறகு என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கல்லறைகள் திறக்கிறது. கல்லறைகள் திறந்த உடனே என்ன நடக்குதுன்னா, உள்ள இருக்கிற பரிசுத்தவான்கள் எழும்பி எருசலேமுக்குள்ள போறாங்க. இதுதான் இன்னைக்கு செய்தி. இது என்ன அப்படின்னு கேட்டாங்க, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள். இப்ப நான் உங்களுக்கு வசனத்தை வாசிக்கிறேன். மத்தேயு 27வது அதிகாரம்
52வது வசனத்தை வாசிக்கிறேன். கல்லறைகளும் திறந்தன, நித்திரை அடைந்த அநேக பரிசுத்தவான்கள் சரீரம் எழுந்தது. பரிசுத்தவான்களுடைய சரீரம் எழுந்துருச்சு. எழுந்த மாணிக்கு தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஆழமா பாத்தீங்கன்னா அது எப்ப எழுந்து உள்ள போங்கிறது நம்ம பார்க்கணும். இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில மரிக்கிறார். மரித்த உடனே மத்தேயு 27வது அதிகாரம் 53வது வசனம், பரிசுத்த நகர் உயிர்த்தெழுந்த, அவர் உயிர்த்தெழுந்த பின்பு, அந்த 53வது வசனத்தை ஒரு அண்டர்லைன் பண்ணிருக்கேன். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெள்ளிக்கிழமை தன் ஜீவனை விடுகிறார். வெள்ளிக்கிழமை ஜீவனை விட்ட உடனே கல்லறைகள் திறக்குது. சரிங்க, கல்லறை அதோட நின்றுக்கிடுச்சு. திறந்த மாணிக்கு நிக்குது. நிக்குது பாருங்க. கல்லறைகள் திறந்தது. அந்த கமா போட்டாங்க பார்த்தியா, அந்த கமாவோட நிப்பாட்டிக்கிட்டு அடுத்து 53வது வசனம், அவர் உயிர் தெழுந்த பின்பு. கல்லறை திறந்த மாணிக்கு இத்தனை நாள் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை காலையில வர திறந்த மாணிக்கு இருக்குது. பைபிள் ரொம்ப 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 ஆழம். நீங்க நினைக்கிற மாதிரிலாம் அந்த லேசு கிடையாது. நீங்க எவ்வளவு ஆழமா இந்த வசனத்தை வாசிக்கிறீங்களோ, ஆழமா வசனத்தை வாசிக்கிறீங்களோ, ஆவியானவர் உங்களுக்கு வெளிச்சத்தை காட்டும். இப்ப நான் உங்களுக்கு எப்படி நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம யோவான் 20வது அதிகாரம் 5வது வசனத்துல ஒரு கல்லறையை பார்க்கிறோம். யோவான் கல்லறைக்கு வெளியே நிக்கிறாரு, உள்ள பாக்குறாரு. கல்லறைக்கு வெளியே நிக்கிறாரு. அப்ப உங்களுக்கு ரெண்டாவது டிவைட் பண்ணி நான் கொடுக்க போறேன். இன்னைக்கு நம்ம பார்க்கறது கல்லறை வெளியில இருக்கிறத பார்க்க போறோம். கல்லறைக்கு உள்ள இருக்கிறது திங்கக்கலாம், உள்ளே இருக்கிறது. இப்ப வெளியில இருக்கிறதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கல்லறையை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஆனா இந்த கல்லறை எங்க இருந்து நம்ம ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்தேயு 27வது அதிகாரம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜீவன ஆவியை கொடுக்கிறார். கொடுத்த உடனே என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 52வது வசனம், கல்லறை திறந்தது. அதாவது அப்படியே பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். கல்லறை திறந்தது, நித்திரை அடைந்த அநேக பரிசுத்தவான்கள் அவர் எழுந்துருச்சா. ஆனா அவங்க எப்ப உள்ள போனாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 53வது வசனம், அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறையை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அனுப்பு. இது என்ன நடக்குது? திருமண அமைச்சர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆவியை விட்ட உடனே கல்லறை திறந்துருச்சு. திறந்த மாணிக்கே இருக்குது. எப்ப திறந்த மாணிக்குன்னா, வெள்ளிக்கிழமை மதியம் 5 மணிக்கு திறந்த கல்லறை. சனிக்கிழமையும் திறந்த மாணிக்கு இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை எப்ப நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுகிறாரோ அந்த நேரம் பாருங்க. மத்தேயு 27வது அதிகாரம் 50, அவர் உயிர்த்தெழுந்த பின்பு. அதுவரை கல்லறை திறந்த மாணிக்கு இருக்குது. இவங்க சரீரங்கள்லாம் உள்ளதான் இருக்குது. அவங்க வெளியே வரல. எப்ப வெளியே வந்தாங்கன்னா, உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறையை விட்டு புறப்பட்டு. அப்ப ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில கல்லறை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அனல் காத்தோம். இதுதான் இன்னைக்கு நம்முடைய செய்தி. இது யார் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். முதலாக வேதத்துல மரித்தது யார் அப்படின்னா ஆபேல். ஆனா ஆபேல் கல்லறையில அடக்கம் பண்ணப்படல, குகையிலையும் அடக்கம் பண்ணப்படல. அன்னைக்கு கல்லறையும் கிடையாது, குகையும் கிடையாது, வேதத்துல கொடுக்கப்படல. ஆனா ஆதாம், ஏவாள் இங்க அடக்கம் புதைச்சி அடக்கம் பண்ணிட்டாங்க. அது குறித்து எந்த வெளிப்பாடும் இல்லை. ஆனா நமக்கு எங்க கல்லறையை குறித்து ஒரு ஆழமான செய்தி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு ஏற்கனவே பார்த்திருக்கோம். ஆதியாகமம் 23வது அதிகாரத்துல கல்லறைங்கிற ஒரு கான்செப்ட் வர ஆரம்பிச்சு. கல்லறைங்கிற கான்செப்ட், ஆபிரகாம் ஒரு கல்லறையை விலைக்கு வாங்குறாரு. அதுலதான் எல்லாரையும் அடக்கம் பண்றாரு. ஆனா அந்த கல்லறையிலிருந்து திறக்க ஆரம்பிச்சிச்சு. இப்ப திரும்ப நான் உங்களுக்கு ஷார்ட்டா சொல்றேன். நம்ம இன்னைக்கு யோவான் 20வது அதிகாரம் 5வது வசனத்துல பேதுரு யோவான் 2 பேரும் ஓடி வராங்க. யோவான் ஃபாஸ்டா வந்துடுறாரு. வந்து கல்லறைக்கு வெளியே இருக்கிறாரு. குனிஞ்ச கல்லறைக்குள்ள சிலையில் இருக்கிறத பாக்குறாரு, வெளியே இருக்கிறார். அப்ப செய்தி உங்களுக்கு ரெண்டா டிவைட் பண்ணி கொடுக்குறேன். இன்னைக்கு நம்ம பார்க்கறது கல்லறைக்கு வெளியில, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வல்லப்பட்ட கல்லறைக்கு வெளியில.
அப்ப அந்த வெளியில இருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜீவனை விடுறாரு. மத்திய 27வது அதிகாரத்துல கல்லறைகள் திறக்கப்படுது. என்னைக்கு திறக்கப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா வெள்ளிக்கிழமை திறக்கப்படுது. திறக்கப்பட்டு சரீரங்கள் எப்ப இயேசு உயிர் தெழுகிறாரோ அப்ப அந்த கல்லறைகள்லாம் எழுந்துச்சு. அந்த கல்லறைக்குள்ளவங்களாம் எழுந்துச்சு வெளியே வராங்க. அந்த கல்லறையில யார் இருந்து ஆரம்பிக்குதுன்னு நான் நினைக்கிறேன்னா ஆதியாகமம் 23வது அதிகாரத்தில் இருக்கிற கல்லறைகளும் திறக்கப்படுது. புரியுதாங்க? இந்த கல்லறைகள் எதற்காக காத்துக்கிட்டு இருந்துச்சுன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தப்படணும். ரத்தம் சிந்தப்படும் போது கல்லறைகள் திறக்கணும். அதாவது எருசலேம்ல உள்ள கல்லறை மாத்திரம் இல்ல, எல்லா கல்லறைகளும். நீங்க ரத்தம்னா அது நம்முடைய ரத்தம் மாதிரி தான். ஆனா நம்முடைய ரத்தம் மாதிரி அதனுடைய ஸ்பெஷல் பவர். ஏன்னா அந்த ரத்தத்தை எடுத்துக்கொண்டு நீங்க நினைக்கிறாப்புல ஆடா இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு கோப்பை வச்சு அதை பிடிப்பாங்க, பிடிச்சு வச்சிருப்பாங்க, விலைக்கு கொடுப்பாங்க. அந்த மாதிரி ரத்தம் கிடையாது. இது ஒரு வித்தியாசமான ரத்தம். இந்த ரத்தத்துக்கு பல வல்லமைகளை நம்ம தியானிச்சிருக்கோம். அப்படிப்பட்ட ரத்தம் சிந்தப்படுறதுக்காண்டி இந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். எப்ப நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்துகிறாரோ அப்ப ஆதியாகமம் 23வது அதிகாரத்துல இருக்கிற கல்லறைகள் திறக்கப்பட்டு அவங்க எல்லாம் என்ன செய்றாங்க, எருசலேமுக்குள்ள போகிறத பார்க்கிறோம். சரி, இப்ப முதல் கல்லறையை நம்ம பார்க்க இருக்கிறோம். முதல் கல்லறையை எங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எடுத்துக்கலாமா, நியாயாதிபதிகள் 8வது அதிகாரம் 32வது. நியாயாதிபதிகள் 8:32. பின்பு யோவாசின் குமாரனாகிய கிதியோன் நல்ல விருத்தாவதிலே மரித்து, நல்ல வயதாகி மரிக்கிறாங்க. இது ஒரு சிலர் தான் அந்த மாதிரி வயதாகி மரிக்கிறாங்க. தாவீது இதே மாதிரி வயதாகி மரித்தார். சரி, மரித்து ஓப்ராவிலே தன் தகப்பனாகிய யோவாஸ் என்னும் அபியனுப்புத கல்லறையிலே அடக்கம் பண்ணப்பட்டான். இது ஒரு ஆசீர்வாதம். தகப்பனுடைய கல்லறையில மகன் போய் சேரணும். எப்படி சொத்துக்கள் மகனுடைய சொத்து அப்பாடைய சொத்து மகனுக்கு வருதோ அடக்கம் பண்ணப்படும். அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இன்னைக்கு வேதத்துல சில காரியங்களை நம்ம பார்க்க போறோம். யார் யாரெல்லாம் கரெக்டா கல்லறையில போய் சேர்ந்தாங்க. அதாவது கல்லறைங்கிறது ஒரு பெரிய கான்செப்ட் பைபிள்ல. நம்மளுடைய இன்னைக்கும் கல்லறைகள் இருக்கு. நம்முடைய சரீரத்தை ஒரு நாள் மறைத்த உடனே ஒரு பெட்டி வச்சு கல்லறையில் வைப்பாங்க. சரி, இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சிம்சோனுடைய டெத்தை நம்ம பார்க்கிறோம். ஆதிய நியாயாதிபதிகள் 16வது அதிகாரம் 31வது 16:31. சிம்சோன் மரிக்கிறான். அது பாத்தீங்கன்னா அவன் மரிக்கும் போது பெலிஸ்தருடைய கூட்டத்தில் மரிக்கிறான். என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா 21வது பாருங்க. நியாயாதிபதிகள் 16:21. பெலிஸ்தியர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி காசாவுக்கு கொண்டு போனார்கள். அச்சாச்சா, இப்ப இவன் என்ன செய்யறான், அங்க தூணுங்களை தள்ளி மறிக்கும் போது அத்தனை விழுந்து இவன் பாடி எதுக்குள்ள கிடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அத்தனை பெலிஸ்தர்களுடைய டெட் பாடிக்குள்ள இவன் பாடி சிக்கி கிடக்குது. பாருங்க, என் ஜீவன் 30வது வச்சுக்கிறேன். 16வது அதிகாரம் நியாயாதிபதிகள் 16:30. என் ஜீவன் பெலிஸ்தியரோடு கூட மறிய கடவுள் என்று சொல்லி பலமாய் சாய்க்க அந்த வீட்டில் இருந்த பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் இருந்தது. இவ்விதமாக அவன் உயிரோடு இருக்கல. அப்ப எல்லா ஜனங்களும் ஆயிரக்கணக்கான மக்கள் கூட அவன் பாடியும் கிடக்குது. ஆனா என்ன ஒரு ஆச்சரியம்னா கடைசியில் ஜிபிக்கிறான், அந்த ஒரே நினைத்தருள்னு சொல்லி. அதனால அவனுடைய அடக்கம் எங்க நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா 31வது. பின்பு அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் போய், பார்த்தீங்களா, சகோதரர்கள் தகப்பன் வீட்டு போகும்பொழுது தைரியமா போய் அவன் பாடியை கேட்கறாங்க. போய் அவனை எடுத்து கொண்டு வந்து ஆண்டோட கடைசி ஒரு ஜெபம் போட்டாங்க. பாடி என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா நடுவே அவன் தகப்பனைய மனோவாவுடைய கல்லறையில அடக்கம் பண்ணினார்கள். இப்ப மனோவாவுடைய கல்லறையில சிம்சோனுடைய சரீரம் வந்து சேர்ந்துச்சு. ஆனா சவுல் அவனுடைய பிள்ளைகளும் அந்தருக்கு விரோதமாக வாழ்ந்தார்கள். அஞ்ஞானிட்ட போய், அஞ்ஞானம் குறி சொல்லுற பெண்கிட்ட போய் கேட்டார். அதனால பெலிஸ்தர் அவனுடைய தலையை வெட்டி அவங்களுடைய கடவுளுடைய கோயில கொண்டு வச்சுட்டு சரீரத்தை வேற இடத்துல போட்டாங்க. தாவீது சில மக்கள்கிட்ட சொல்றாரு, அவங்க தைரியம் போய் அந்த பெலிஸ்தர்கிட்ட போய் அந்த சரீரத்தை கொண்டு வந்து அடக்கம் பண்றாங்க.
இது எதுக்காக நம்ம சொல்றோம்னா, நம்மளுடைய வாழ்க்கையில நம்முடைய சரீரம் ஒரு இடத்துல அடக்கம் பண்ணப்பட வேண்டும். மனவாங்க. மூணாவதாக ஒரு கல்லறைய லேண்ட்மார்க் அப்படின்னு நான் சொல்றேன். லேண்ட்மார்க் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்க வீட்டுக்கு யாராவது வர்றதுன்னா, உங்க வீட்டுக்கு எப்படிங்க போறது வரணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஓர் பிடிச்சிருக்குங்க. அது இப்படிங்க ஜிஹெச் இருக்கும். ஜிஹெச் நேராக எப்படி வந்தீங்கன்னா, இந்த பக்கம் ஒரு கல்யாண மண்டபம் இருக்கும். அதுக்கு போகாதீங்க, இப்படி உள்ள வந்துடலாம். எங்க வீட்டுக்கு வரைக்கும் லேண்ட்மார்க் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். அந்த லேண்ட்மார்க்ல இப்ப நம்ம ஒரு லேண்ட்மார்க் பார்க்க போகிறோம். அது என்னன்னா, கல்லறை ஒரு லேண்ட்மார்க்காக மாறுது. கல்லறை ஒரு லேண்ட்மார்க்காக மாறுது. 1 சாமுவேல் 10வது அதிகாரம் 1 சாமுவேல் 10வது அதிகாரம் 2வது வசனம் பாருங்க. நீ இன்றைக்கு என்னை விட்டு போகிற பொழுது பின்னியமின் எல்லைகளிலே செல்வாகில் ராக்கேல் கல்லறையண்டே. ராக்கேல் கல்லறை நம்ம பார்த்துக்கோம். ராக்கேல் வந்து தாக்கப்பட்ட சொல்றாங்க, எனக்கு பிள்ளை கூடும் இல்லை நான் சாகிறேன். அவர் நான் கடவுளானாரு சொன்னாரு. சொன்னப்ப அந்த அம்மா இறந்து போச்சு. இறந்தனும் ஒத்த கல்லறையா இருக்குது. இப்ப அது ஒரு லேண்ட்மார்க்கா மாறிடுச்சு. இப்ப சாமுவேல் வந்து தைல கும்ப வச்சு என்ன செஞ்சாரு, சவுல அபிஷேகம் பண்ணிட்டாரு. இப்ப பாருங்க, கல்லறையில 2 மனுஷரை காண்பாய். தீர்க்கதரிசனமா சாமுவேல் சொல்றாரு, நீ தேட போன கழுதைகள் அகப்பட்டது. இதோ உன் தகப்பன் கழுதையின் மேல் இருந்த கவலையை விட்டு உனக்காக கழுதையை தேடி போயிட்டு கழுதை கழிச்சு பாயகளை காணும் கவலைப்படுவாரு. அதனால கழுதைகளை இதனால என்ன ஆயிடுனா, இவர் ஒரு தீர்க்க தேசியா மாறுகிறார். 10வது வசனம் 1 சாமுவேல் 10வது அதிகாரம் 10வது வசனம். அவர்கள் அந்த மலைக்கு வந்தபொழுது இதோ தீர்க்கதரிசிகள் கூட்டம் எதிராக வந்தது. அப்பொழுது தேவனுடைய ஆவி அவன் மேலே இறங்கினாலே அவன் தீர்க்கம் சொன்னான். அப்ப லேண்ட்மார்க்காக மாறிடுச்சு. எது லேண்ட்மார்க்காக மாறிடுச்சு? ஒரு கல்லறை. அந்த கல்லறை கிட்ட போனானா உன்னை தேடி பார்ப்பாங்க. ராகேலுடைய கல்லறை என்னதான் மாறிடுச்சு? ஒரு லேண்ட்மார்க்கா மாறிடுச்சு. சரி, 4வதாக ஒரு கல்லறையை பார்க்க போறோம். அது அப்னேர் கல்லறை. வாசிப்போமா? 2 சாமுவேல் 3வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசிப்போம். அவர்கள் அப்னேரை எப்ரோனிலே அடக்கம் பண்ணிலே ராஜா அப்னேருடைய கல்லறையிலே சத்தமிட்டால் தான். யாருக்கு? தாவீது ராஜா. என்ன நடந்தது நான் பார்ப்போம். ஒரு சில ஓட்டத்தை பார்த்தோம். கூஷ் ஓடுறான். அப்ப நீ ஓடுறாப்பா அப்படிங்கிறாரு. அதுபோல இங்கேயும் பாத்தீங்கன்னா ஒரு ஓட்டத்தை பார்க்கிறோம். அது என்ன ஓட்டம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசிப்போமா? 27வது வசனம். 2 சாமுவேல் 3வது அதிகாரம் 27வது வசனம். அப்னேர் எப்ரோனுக்கு திரும்ப வருகிற போது யோவாப் உங்களுக்கு தளபதி. இந்த யோவாப் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவனோடு கூட ஒலிவசிலே ஒரு பக்கம் வரி அவன் தம்பி ஆசைகளுடைய ரத்தப்பழி வாங்க. அதாவது ரத்தப்பழி நம்ம வாங்கக்கூடாது. ஆண்டவர் பார்த்துக்குவார். ஆனா இவர் என்ன, என் தம்பி நீ கொன்னேல, நான் உன்னை கொல்ல போறேன்ட்டு ரன்னிங் ஒரே ஓட்டமா ஓடுறாங்க. இந்த ஓட்டம் வந்து ஆச்சரியமா இருக்கு பாருங்க. ரத்தப்பழி வாங்க அங்கே அவனை வயிற்றிலே குத்தி கொன்று போட்டான். தாவீது அதை கேட்டபோது, நேரின் குமாரனாகிய அப்ரேன் ரத்தத்துக்காக என் மேலும் என் ராஜ்யத்தினுள் என்றைக்கும் பலி இல்லை. இது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். இப்ப நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு காரியத்தை செய்யுங்க, அந்த சாபம் பாவம் உங்க மேல வரக்கூடாது. வராது, நான் சொல்றேன்ல. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய சாபங்களை அவர் மேல ஏற்றுக்கொண்டார். ஆனா நம்மளுடைய வாழ்க்கையில ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். நான் ஒரு டாக்டர்னால ஒரு காரியத்தை அவங்களுக்கு சொல்றேன். என்கிட்ட நிறைய பேஷண்ட்ஸ் வருவாங்க. அதுல குறிப்பா போலீஸ் என்கிட்டலாம் நிறைய போலீஸ் வருவாங்க. அவங்க காலில் புண்ணு வந்து ஆறவே ஆறாது. நான் கேட்பேன் பையன், ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்றைக்கில் வராது, மாதிரிலேருந்து வராது. ஒரு 8-9 பாட்டில் பிளட்டு போட்டு காலை காப்பாற்றிட்டோம். அங்கே ஆம்பிடேஷன் சொன்னாங்க. நான் கேட்டேன், ரைட் ஹேண்டை ரைட் காலை வச்சு நீங்கள் எத்தனை பேர் மிதிச்சிருக்கீங்கன்னு சொல்லி. சார் அப்படின்னாரு. சொல்லுங்க அப்படின்னு. சார் நான் தான் சார் ஸ்பெஷலிஸ்ட், மிதிக்கிறவர் நான் தான் சார் ஸ்பெஷலிஸ்ட். அப்போ தெரியாது எனக்கு இந்த காலை இப்படி ஒரு சாபம் வர அப்படின்ட்டு. இங்கே கதற நான் பூட்ஸ் காலை வச்சு மிதிப்பேன் சார். எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். கதறும் போது எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். இப்போ நீங்கள் கத்தியை வச்சு அறுக்கிறீங்க, அந்த அலறல் சத்தம் ஏன் ஆத்தும அலறல் வருது சார். உங்களை தப்பு சொல்ல மாட்டேன் சார், என் காலை காப்பாற்றுறீங்க. ஆனால் நான் உங்களை பார்க்கும்போதே எனக்கு ஒரு பயம் இருக்கும்.
ஷோ சார் வராரு, காலை காப்பாற்றிடுவாரு. ஆனால் எதா இருக்க போறான்னு தெரியலையே. இருக்கும்போது நான் கதறுவேனே. மயக்க மருந்து கொடுப்பாரு, பார்த்தாலே பயமா இருக்கு. ஒரு காலத்துல என்னைய பார்த்து இப்படி பயப்படுவாங்க. அதனால இந்த சாபம் ஏன் மேல வராது, எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஒரு நன்மைக்காக நான் செய்யறேன். எத்தனை பேருடைய கால்களை நான் கட் பண்ணியிருக்கேன். ஆண்டவர் அந்த சுகத்தை கொடுத்துருக்காரு. சரி, பழி வாங்குறத குறித்து நம்ம பார்க்கணும். ஸோ 29வது அது யோவாபுடைய தலையின் மேலும் அவன் தகப்பனுடைய குடும்பத்தின் மேலும் சுமருவதாக. யோவாப் வீட்டார் பாருங்க, தாவீது சாபத்தை கொடுக்கிறார் யோவாப் மேல. அவன் தளபதி தான், அதனால சாபத்தை கொடுக்கிறார். யோவாபின் வீட்டார் பிரமேயக்காரனும் குஷ்டரோகியும் கால் ஊன்றி நடக்கணும், பட்டயத்துல விழுதும், அப்பம் குறைச்சலும் ஒரு காலம் விழுந்து போகிறார். இதெல்லாம் சாபம் போடுறார். இது எங்க மேல வரக்கூடாது, இது அதான் கொலை தான். அப்னேர் இப்ப 31 வருஷம் பாருங்க, தாவீது எவ்வளவு இருதயம் வேதனைப்பட்டு எப்படி தாவீது யோவாவையும் அவனோட சகல ஜனங்களையும் பார்த்து, நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு ரட்டு உடுத்தி அப்னேருக்கு நடந்து துக்கம் கொண்டாடுகிறது. தாவீது தானும் பாடைக்கு பின் செல்லுகிறான் ராஜா. ஆனா அவனுடைய தளபதி ஒரு தவறை செய்த உடனே இப்ப எங்க போறாருன்னா கல்லறைக்கு போறார். கல்லறைக்கு போயிட்டு இங்க பாருங்க 34 வசனம், என்ன ஒரு அருமையான வசனம் பார்த்தீங்கன்னா. அதனால நான் வாசிச்சு ஒரு பக்கம் ரசிச்சிருக்கேன், ஒரு பக்கம் வேதனைப்பட்டிருக்கேன். ராஜா அப்னேருக்காக புலம்பி, மதி கெட்டவன் சாகிறது போல அப்னேர் செத்து போனான். மதி கெட்டவனா 2 பேரும் டஃப் ஃபைட்ல சண்டை போட்டு அப்படி கிடையாது. உன் கைகள் கட்டப்படவில்லை, உன் கால்கள் விலங்கு போடவில்லை, துஷ்டன் கையில் மடிகிறது போல மடிந்தாயே. அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் பின்னும் அதிகமாக அவனுக்காக அழுதார்கள். சரி, நீங்க நம்முடைய செய்தி என்னன்னா, கல்லறை 5வது வசனம், யோவான் 20வது அதிகாரம் 5வது வசனத்துல கல்லறைக்கு வெளியே நம்ம பார்க்கணும். ஏன்னா யோவான் கல்லறையிலிருந்து உள்ள பாக்குறாரு, சீலை கிடைக்கிறத பாக்குறாரு, ஆனா உள்ள பார்க்கணும், வெளியே இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தன உடனே கல்லறைகள் திறக்கப்படுகிறது. மத்திய 27வது அதிகாரத்துல அந்த கல்லறைகள்ல ரத்தம் சிந்தப்பட்ட உடனே கல்லறை திறக்கப்படுது. ஆனால் 3ஆம் நாள் ஆண்டவராகிய இயேசு மொழி தெளிந்த பிறகு சரீரங்கள் போகுது. அது யாருக்கு சரீரம் வரும்னா, ஆபிரகாம் ஈசாக்கு குகையில் இருக்கிற கல்லறைலாம் வெளியே வரும். இப்ப நம்ம பார்க்கிற அப்னேர் கல்லறையில இருந்து அப்னேர் வெளியே வருவார், நான் விசுவாசிக்கிறேன். சரி, அடுத்து பாருங்க 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 12வது. 2 சாமுவேல் 7:12. உன் நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களோடு நித்திரை பண்ணும்பொழுது நான் உனக்கு பின் உன் கற்பப்பிறப்பாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணும்போது அதன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். இதுல தமிழ்ல அந்த கல்லறைன்னா அந்த இங்கிலீஷ் பைபிள்ல ரொம்ப தெளிவா இருக்கு. 2 சாமுவேல் 7:12 நீங்க இங்கிலீஷ் பைபிள வாசிச்சு பார்த்தீங்கன்னா, இன் த டூம் ஆஃப் யுவர் ஏன்சிஸ்டர், உன் மூதாதையருடைய கல்லறைன்னு இருக்கு. சரி, நீங்க இங்கிலீஷ் பேப்பர் ரெஃபர் பண்ணி அதை பார்த்துக்கோங்க. அப்ப மூதாதையுடைய கல்லறைக்குள்ள நம்ம போய் சேரணும். எங்களுக்கு ஒரு சின்ன சேஞ்ச் ஆகி போச்சு. என்னுடைய தாய் தகப்பனுடைய கல்லறை நாகர்கோவில் இருக்கு. ஆனால் நாங்கள் முடிவு பண்ணிட்டோம், விருதுநகர்ல தான் எங்களுடைய கல்லறை இருக்கும். வேணும்னா நீங்க வந்து பார்க்கணும், வந்து பார்த்துக்கலாம். இப்ப இல்லை, இப்ப போய் பார்த்தீங்கன்னா எங்க கல்லறை இருக்கு. சரி, 6வதாக நான் உங்களுக்கு காட்டப்போகிறது 1 ராஜாக்கள் 13வது அதிகாரம். 1 ராஜாக்கள் 13வது அதிகாரம் 22வது வசனம். 13:22. அப்பம் புசிக்கவும் தண்ணீர் குடிக்கவும் வேண்டாம். சரி, நீ திரும்பி அப்பம் புசித்து தண்ணீரை குடித்ததினாலே உன்னுடைய பிரேதம் உன் பிதாவுடைய கல்லறையிலே சேருவதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். ஒரு தீர்க்கதரிசி வர்றார், சொல்றாரு, நீ இந்த வீட்டுல அப்பம் புசிக்கூடாது. ராஜா ஆஃபர் பண்றாரு, போன்ட்டாரு. ஆனா ஒரு கள்ள தீர்க்கதரிசி ஏமாத்திட்டார். ஏமாத்தினால மறிக்கிறாரு. அதனால கடைசியில் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 30வது வசனம், அவன் பிரேதம் தன்னுடைய கல்லறையில வைத்தான். அவன் கல்லறையில. இது ஒரு ஏமாத்தி ஒருத்தன் என்ன செஞ்சுன்னா. 7வதாக ஆசீர்வாதமான ஒரு அடக்கத்தை நான் காட்டுறேன். ஆசீர்வாதமான அடக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 ராஜாக்கள் 15வது அதிகாரத்துக்குனா ஆசா. 1 ராஜாக்கள் 15வது அதிகாரம் 11வது வசனம்.
ஆசா தன் தகப்பனாகிய தாவீதை போல பார்வைக்கு சமையல் செய்தான். அப்படி செய்தாலும் 14 அவன் இருதயம் கர்த்தரோடு உத்தமமா இருக்கவில்லை. அப்படி இருந்தனால என்ன நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா 15வது அதிகாரம் 24வது வசனம் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஆசாவுடைய மரணம். ஆசா தன் பிதாக்களோடு நித்திரை அடைந்த பின்பு தன் தகப்பனாகிய தாவீதின் நகரத்திலே தன் பிதாக்கள் அடக்கம் பண்ணப்பட்டான். இதுல ஒரு ஆழமான ஒரு காரியம் இருக்கு. 1 ராஜாக்கள்ல இது மட்டும் தான் கொடுத்திருக்குது. ஆனா 2 நாளாகமும் இந்த டெப்த் நீங்க பார்க்கணும். 2 நாளாகமும் 16வது அதிகாரம் 2 நாளாகமும் 16வது அதிகாரம் 12வது வசனம். தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடு அவன் சில தேடல. அதனால என்ன நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா 14வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் உங்களுக்கு. ரெண்டு நாளாகமும் 16வது அதிகாரம் 12வது வசனம். 16, 12. இவருக்கு காலில் ஒரு புண்ணு வந்துருச்சுங்க. புண்ணு வந்து நாத்தம் தாங்க முடியல. அப்படி ஒரு கப்படிக்குது. சூடோமோனாஸ் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். அந்த இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா வாட வாட தாங்காது. அன்னைக்கு ஒரு நாள் எங்கிட்ட ஒரு 4-5 பசங்க வர்றாங்க, பெரிய ஆளுக்கு. சார், எங்க அப்பா காலை வெட்டி நீங்க எடுக்கிறதுக்கு சம்மதிச்சிங்கன்னா நாங்க கொண்டு வரோம். வீட்டில் வைக்க முடியல. ஆனா வந்ததுக்கு அப்புறம் அப்படி இப்படிலாம் நீங்க சொல்லக்கூடாது. எவ்வளவு காசு கேட்டாலும் நாங்க தந்துடுறோம் சார். எங்களை வந்து ரவுடியா பாக்கிட்டாங்க. இன்னும் பிரச்சனை கொண்டாங்கன்னு சொன்னேன். தாங்கவே முடியல வாட. வந்தவன எமர்ஜென்சியா சர்ஜரி பண்ணி காலை வெட்டியாச்சு. அவர் சரியாக வீட்டுக்கு போனார். அந்த மாதிரி இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா 12வது வசனம். 2 நாளாகமும் 16வது அதிகாரம் 12. ஆசா தன் கால்களிலே வியாதி கண்டு அவன் நோவு மிகவும் உக்கரமடைந்தது. அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரிகளே தேர்ந்தான். ஜோ பண்ண மாட்டேங்க. டாக்டரை கூப்பிடுறான். எங்களை மாதிரி ஆளுகளை கூப்பிட்டு நாங்க என்ன செய்ய முடியும்? ஆசா மரித்தான். 16 தைலக்காரர்கள் செய்த சுகந்த வர்த்தத்தினாலும் பரிமளாலும் ஒரு மெத்தை மேலே அவனை கெடுத்தி வாசம் டன்டனா இறக்கிட்டாங்க. பின்பு அவனை தாவீது நகரத்திலே தனக்கு வெட்டி வைத்திருந்த அவன் கல்லையில அடக்கினான். இது ஒரு சரி. ஏசாயால நம்ம ஒரு தாவீதின் திறவுகளை பார்த்தோம். அதுல ஒரு காரியத்தை மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். ஏசாயா 22வது அதிகாரம். தாவீதின் திறவுகள்னு சொல்லி நான் உங்களுக்கு செய்தி கொடுத்தேன். எத்தனை பேர் இதை வாசிங்கன்னு தெரியாது. செப்பனாவை குறித்து பார்க்கிறோம். 16வது வசனத்துல உயர்ந்த ஸ்தலத்திலே தன் கல்லறையை வெட்டி. இவனுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு கவர்னர் போஸ்ட் கொடுத்திருந்தாரு. இவருக்கு பிரமிட் மாதிரி ஒண்ணு கட்டிக்கிட்டு இருக்காரு. பிரமிடெல்லாம் ஏதோ கலரை தான். அதனால இவருக்கு அதை இழந்துட்டாரு. ஆனா 2 நாளாகமும் 26வது அதிகாரத்துல ஒரு வித்தியாசமான காரியத்தை 26வது அதிகாரம் 2 நாளாகமும் 26வது அதிகாரம் உசியா ராஜாவை பார்க்கிறோம். இவன் தேவனுடைய ஆலயத்துல போய் தூபம் காட்டக்கூடாது. தூபம் காட்டினா அவனுக்கு குஷ்டரோகம் வந்துருச்சு. குஷ்டரோகம் வந்தனால 21வது வசனம் பாருங்க. 2 நாளாகமும் 26, 21. ராஜாவாகிய உசியா தன் மரண நாள் மட்டும் குஷ்டரோகியா இருந்து கர்த்தருடைய ஆலயத்துக்கு புறம்பாக்கப்பட்டனாலே தனித்து ஒரு வீட்டிலே குஷ்டரோகிய வாசம் பண்ணினான். கடைசியில என்ன நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா 23. உசியா தன் பிதாக்களோடு நித்திரை அடைந்த பின்பு ஜனங்கள் அவனை குஷ்டரோகி என்று சொல்லி, கடைசியான குஷ்டரோகியா தான் சொல்லி அவனை தங்கள் பிதாக்கள் அண்டே ராஜாக்கள் அடக்கம் பண்றதுக்கு அருகானது. அதாவது பிதாக்களுடைய கல்லறைகள் அங்க உள்ள வர முடியல. இது அவருக்கு கிடைத்த ஒரு சாபம். சரி, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய கல்லறை, ஒரிஜினல் கல்லறை எங்க இருந்திருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏசாயா 53வது அதிகாரம். துன்மார்க்கரோடு அவருடைய பிரேதங்களை நியமித்தார்கள். எங்க அந்த கல்லறையோடு தான் போய் மறிக்கணும். ஆனா மறிக்கும் போது ஒரு புதிய கல்லறைக்குள்ள அவர் போயிட்டார். சரி, இப்ப கடைசியாக ஒரு கல்லறைய பைபிள் இல்லாத கல்லறையை நான் சொல்ல போறேன். உங்களுக்கு நான் சொன்னதெல்லாம் எதை சொன்னேன் உங்களுக்கு திரும்ப சொல்லிடுறேன். யோவான் 20வது அதிகாரம் 5வது வசனத்துல அதற்குள்ளே குனிந்து சீலைகள் கிடப்பது ஆனாலும் உள்ளே போகவில்லை. அதாவது இப்ப நம்ம பார்த்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கல்லறைக்கு வெளியே
சரி, இப்ப ஒரு கல்லறை நான் உங்களுக்கு காட்ட போறேன். இந்த கல்லறை யாருடைய கல்லறை அப்படின்னா டேவிட் லிவிங்ஸ்டன். டேவிட் லிவிங்ஸ்டன் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் ஒரு சாதாரண ஒரு ஒரு ராயல் ஃபேமிலி கிடையாது. அதாவது ஒரு வேலைக்காரர்கள், அதாவது அடிமைகள் கிடையாது, நீக்ரோஸ் கிடையாது. இந்த ஒர்க்கர்ஸ் குரூப்ல உள்ள ஒருத்தர். அவங்க ஜெபம் பண்ணிட்டே இருக்காங்க, ஏசப்பா எங்க குடும்பத்துல இருந்து ஒரு டாக்டர் வரணும் அப்படின்னு சொல்லி. இப்ப டேவிட் லிவிங்ஸ்டன் அந்த ஒரு டாக்டர் ஆக்கிட்டார். டாக்டர் ஆயிட்டு அப்ப அவரு கூட ஒரு ரூம்மேட் இருக்கார். 2 பேரும் வெளியில போறாங்க. அப்ப அந்த ஃப்ரெண்டு கேட்டிருக்காரு, டேவிட் லிவிங்ஸ்டன் நீ எங்க போய் பிராக்டிஸ் பண்ண போற அப்படின்னு சொல்லி சொன்னாரு. நான் ஆப்பிரிக்கால போய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்காக நான் ஊழியம் செய்ய போறேன். லூசு லூசு, அங்க போனா அந்த அம்பு போட்டவனை கொண்டு போடுவாங்க, விஷக்காய்ச்சல் நீ செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, நான் இங்கிலாந்துலயே ஒரு பெரிய ஒரு ஹாஸ்பிட்டல் கட்ட போறேன், பிக்கஸ்ட் ஹாஸ்பிட்டல் கட்டி அநேக பொருட்கள் நான் சம்பாதிப்பேன், பெரிய பில்லியனரா நான் மாறுவேன் அப்படின்னு சொன்னாரு. நான் பணம் சம்பாதிக்கிறதுக்காக நான் டாக்டர் ஆகல அப்படின்ட்டாரு. இப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆப்பிரிக்கா போனாரு, லட்சக்கணக்கான மக்களை ஆண்டவருக்குள்ள வழி நடத்தினாரு. கடைசியில அப்படி மரணம் நடந்துச்சு. மரணம் நடக்கும்போது ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சு. அங்க ஆப்பிரிக்கால உள்ள மக்கள் சொல்றாங்க, இவரை இங்கதான் அடக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஆனா அவர் அனுப்பின மிஷினரி சொல்றாங்க, இல்ல இல்ல அவருக்காக ஒரு இடம் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கு எங்க இங்கிலாந்துல. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரெல்லாம் எழுதணுமோ எழுதிக்கோங்க, வெஸ்ட் மினிஸ்ட்ரி அபே. வெஸ்ட் மினிஸ்டர் MINSTER மினிஸ்டர் அபே ABBEY. இது என்னன்னா, இது ஒரு ஆலயம், தேவாலயம். இந்த தேவாலயத்தை ராயல் பீப்புள் தான் அவங்க அதை உள்ள போவாங்க. அவங்களுக்கு கார்னேஷன் எல்லாம் அங்கதான் நடக்கும். அவங்களுடைய கல்லறை இங்கதான் இருக்கும். வேற யாருடைய சாதாரண பாமர கல்லறை அங்க வர முடியாது. அப்ப அந்த குயின் எலிசபெத் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் நம்முடைய தேசத்தில் சேர்ந்தவர், ஆண்டவருக்காக வைராக்கியம் இருந்து லட்சக்கணக்கான பேர் ஆண்டவர்களை கொண்டு வந்தார். அதனால அவருடைய சரீரம் இந்த வெஸ்ட் மினிஸ்டர் அதில் தான் அடக்கம் பண்ணப்படும், லண்டன்ல. அந்த அம்மா ஒரு சட்டம் போட்டுச்சு. இப்ப அவருடைய சரீரம் எங்க இருக்குன்னா ஆப்பிரிக்கால இருக்கு. இப்ப ஒரு பஞ்சாயத்து பண்ணி முடிவு பண்ணாங்க, ராணி இந்த சரீரத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்ப அவருடைய இருதயத்தை திறந்து, செஸ்ட திறந்து உள்ள இருக்க இருதயத்தை கட் பண்ணி ஆப்பிரிக்கா வச்சாங்க. ஏன்னா அவர் இருதயத்தில் ஆப்பிரிக்கா தான் இருந்துச்சு, இங்கிலாந்து இல்ல. சரீரத்தை கொண்டு போங்கன்னு விட்டாங்க. இப்ப அவருடைய சரீரம் எங்க வரணும், 9 மாசம் அதை தூக்கி கொண்டு வந்து பல வகையில லண்டன்ல வந்து சேர்ந்துருச்சு. அப்ப அந்த அடக்கத்திற்கு உலகத்துல இருந்து யார் யாரெல்லாம் பிக் ஷாட் இருக்காங்களோ எல்லாரும் அதை அவருக்கு மரியாதை செலுத்துறதுக்கு இந்தியால இருந்து போயிருக்காங்க. எல்லாரும் மரியாதை செலுத்திட்டு போயிட்டாங்க. கடைசியில ஒரு ஆள் மட்டும் உட்காந்து அழுதுகிட்டே இருக்காரு. அடுத்து யாப்பா அங்க உட்காந்து அழுதுட்டு இருக்க, இந்த டேவிட் லிவிங்ஸ்டன் நானும் கிளாஸ்மேட், ஒரே ரூம்ல தங்கியிருந்தோம். நான் வெளியில கிளம்பும் போது கேட்டேன், டேவிட் லிவிங்ஸ்டன் நீ என்ன செய்ய போற, ஆப்பிரிக்காவுக்கு போறேன்னா, நான் கக்கா நினைச்சிருக்கேன், லூசு நம்ம போட்டோம் நீ கொண்டு விடுவாங்கடான்னு சொல்லி. ஆனா அவருக்கு எந்த மனிதருக்கும் கிடைக்காத ஒரு மரியாதை அவருடைய கல்லறை வெஸ்ட் மினிஸ்டர் அபேல வைக்கிறாங்க. ஆனா நானும் மன்னிப்பேன், ஒரு நாள் என்னைய நான் மறிச்சா 4 பேர் கூட வர மாட்டாங்க. இவர் 4 திருமணம் பண்ணாராம். இவர் சொல்றாரு, 4 பெண்கள் நல்ல பெண்கள் தான், என்னால ஒத்துக்க முடியல, நான் தனியா இருக்கிறேன், நான் மறிக்கும் போது நான் தனியா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜரத்துட்டு போயிட்டாங்க. இதை வச்சு முடிப்போமா? மகா இரக்கமம் கருவேமல்ல பிதாவே, துதிக்கிறோம் ஐயா, நீ நல்லவர் ஐயா, இரக்கம் உள்ளவர் ஐயா. கல்லறைங்கிற ஒரு காரியத்தாங்கள் பார்த்தோம் ஐயா. கல்லறைக்கு வெளியில் உள்ள காரியங்களை தியானிக்க தூயாவியானவர் எங்களை பாராட்டின நன்மைக்காக நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொரு வரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமீன் ஆமீன் ஆமீன்.